ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே எங்கள் வீடு வந்து எப்படி இடிகிற நிலமையில் இருக்குதுன்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆறுதல் பேசுனீங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, என் பெரிய பையன் தருண் இருக்கான்ல, அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து நான் இந்த பையனை 2வது பையனை வந்து வயிற்றில் வந்து 7 மாதமாக இருந்தேன். 7 மாதமாக இருக்கும்போது ஒரு வேலை காரணமாக எங்கள் ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. எங்கள் ஊர்னால் நான் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, சொல்லியிருக்கேன்ல, அருப்புக்கோட்டை பக்கத்தில் நான் பிறந்த ஊர் புதூர். அந்த ஊருக்கு வந்து நான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நான் வந்து அங்கே போயிட்டேன். போனதுலேருந்து என் பையனுக்கு வந்து ஒரே காய்ச்சல்னா நான் வந்து கையில் வந்து பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு கொண்டு போயிருந்தேன். காய்ச்சலுங்கும் என்னாச்சு, எங்கள் ஊர் ஜிஹெச்சில் போய் காமிச்சேன். இல்லை ஜிஹெச்சில் காட்டுறதுக்கு முன்னாடியே கிளினிக்கில் போய் காமிச்சேன். நான் வச்சுருந்த கையில் ஒரு 200 வச்சுருந்தேன். அதை வச்சு கிளினிக்கில் கொண்டு போய் காமிச்சதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஜுரம் மாதிரி இருக்குமா, நம்ம பார்ப்போம் அப்புறம்ட்டு ஆவிலாம் வச்சு பார்த்தாங்க. ஆவிலாம் சளி ஏதாவது இருக்கான்ட்டு, சளி இல்லை, இருந்தாலும் ஆவி பிடிச்சி பார்ப்போமேன்ட்டு ஆவியும் பிடிச்சி பார்த்தாங்க. அப்படியும் ஜுரம் விடலை. ஊசி போட்டு மாத்திரை டானிக்கு எல்லாமே கொடுத்தாங்க. அப்படியும் வந்து ஜுரம் விடலை. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இது இப்படியே இருக்கே, இது எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்காக அவர் டாக்டர் கொடுத்த டானிக்கையை வச்சு ஒரு வாரம் வந்து பார்த்தேன். அப்படியும் ஜுரம் விடலை. ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் வயிற்றில் மாசமாக வேறு இருக்கேன். இந்த பையனை வச்சுட்டு என்னால் போக முடியல. இங்கே கும்பகோணத்துலனா எங்கள் வீட்டுக்காரர் இருப்பார், எதாவது பார்த்துக்குருவாரு. நான் இருக்கிறது எங்கள் ஊரில். என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, கடைசியாக இருந்த காசெல்லாம் காலியாக போயிடுச்சு. நான் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, எங்கள் அக்கா கிட்ட தான் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு போய் மறுபடியும் ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கிட்டு நான் போய் எங்கள் ஊர் ஜிஹெச்சில் போய் பார்க்கலான்ட்டு போனேன். பார்த்தா ப்ளட் டெஸ்ட் என்னென்னமோ எடுத்தியம்மா, இது ஜுரம் 10 நாளைக்கு மேலே இருக்குங்கிறீங்க, 10 நாளைக்கு மேலே ஜுரம் இருக்கக்கூடாது, நீங்கள் போய் அருப்புக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போங்கன்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க டாக்டர், எங்கள் ஊர் டாக்டர். சரின்னு எங்கள் ஊர் டாக்டர் எழுதி கொடுக்கவும் நான் அருப்புக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போய் பையனை செக் பண்ணதில், ஏம்மா இது ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது, நீங்கள் பெட்டில் சேர்த்துருங்க அப்படின்ட்டு அருப்புக்கோட்டையில் சொல்லிட்டாங்க. நான் அருப்புக்கோட்டையில் பெட்டில் சேர்த்துட்டேன். நிக்குன்னு பேர். இப்போ குழந்தைகள் வார்டுங்கிறாங்களா, அது பேர் வந்து நிக்குன்னு போட்டிருக்கு. அங்கே போய் குழந்தைய வந்து சேர்த்தாச்சு. தருண் அப்போ 5 வயசு, அவனுக்கு 5 வயசு ஆயிடுச்சா. சேர்த்துட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க. அப்போ வந்து என்ன காய்ச்சல்னு தெரியல, ப்ளட் டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்து அதை கொண்டு போய் கொடுக்கணும். ப்ளட் டெஸ்ட் எடுக்க மத்தியானம் 2 மணி. நான் வயிற்றில் 7 மாதம் குழந்த, என் வயிற்றில். அவனை பார்த்துக்க ஆள் கிடையாது. சொந்தக்காரங்க எங்கள் ஊரில் அவ்வளோ பேர் இருக்காங்க, யாருமே வரலங்க என் கூட. நான் மட்டும்தான் போனேன். சொந்தக்காரங்கெல்லாம் வேஸ்ட்டு, சும்மா. இப்பயும் சொல்கிறேன், சொந்தக்காரங்கெல்லாம் தேவையே இல்லை என்னை கேட்டால். நம்ம உழைச்சோமா கஞ்சி குடிச்சோமான்னு. இத்தனைக்கு நான் பிறந்த ஒரு தெருவே சொந்தக்காரங்க இருக்காங்க. நேரில் போனால் என்ன பாவம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களே தவிர, ஒரு பிள்ளை வந்து என்னை ஆஸ்பத்திரியில் பார்க்கல. அப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்தாச்சு. கொண்டு போய் கொடுக்கணும்னா கொண்டு போய் கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ள பெட்டில் எங்கள் சொந்தக்காரவங்க அவங்க மக குழந்தை பெற்றிருக்கு ஆஸ்பத்திரியில். அவங்கள தற்செயலும் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோக்கா அப்படின்ட்டு பையனை பார்த்துக்கிற சொல்லிட்டு போயிட்டேன். போய் ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க ரிப்போர்ட் வந்து நைட்டு 8 மணிக்கு வாங்கணுங்கிறாங்க. ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டாக நைட்டு 8 மணிக்கு. அது என்ன ரிசல்ட்டு வருதோ அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் நைட்டு 8 மணிக்கு வாங்கணும். நைட்டு 8 மணிக்கு சாப்பாடு வாங்க. நான் எப்படி போக? இந்த பையனை ஒத்தையில் விட்டு போக முடியாது. சின்ன பையன், காய்ச்சல் நெருப்பாக கொதிக்குது. ட்ரீட்மெண்ட் ஏதோ அவங்க ஜுரத்துக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களே தவிர அவனுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கே தெரியல. ப்ளட் டெஸ்ட் வரணும். சரின்ட்டு பக்கத்து பெட்டில் உள்ளவங்கள ஒரு நாள் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லலாம், மறுநாள் சொல்ல முடியுமா? டீச்சர் சரி போகிறாங்க, புதுசாக ஆளுங்க வராங்களே தவிர நமக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு இல்லை. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க வந்துட்ட 2 நாள் கொடுத்து விட்டேன். அப்புறம் நானே போய் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1/2 கிலோமீட்ரு ஹாஸ்பிட்டலில் மேலே மாடி 3வது மாடியிலேருந்து இறங்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து கேட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். நான் போய் எல்லாம் பையனுக்கு பால் இளநீலாம் கொடுக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நைட்டு 8 மணிக்கு நான் வந்து ரிசல்ட் வாங்க போகணும். எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சுரி இருக்குது. நைட்டில் யாருமே கிடையாது. 8 மணிக்கு எல்லாம், அதாவது
உள்ள பெட்டில் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு 8 மணிக்கு நான் அந்த மார்ச்சுரியை தாண்டி போகணும். பயந்து தான் போனேன். பயந்துக்கிட்டே போய் 8 மணிக்கு ரிசல்ட் கேட்கலான்னு போகிறேன். காலையில் 5 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. இப்போ ரிசல்ட் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது மிஸ்ஸுன்னு 5 மணிக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு. அதோடு நான் வந்துட்டேன். மறுபடியும் அதே மார்ச்சுரி வெளியில் தான் மனசு தைரியமாக்கிட்டு தான் நைட்டில் வெளியில் கூட போக மாட்டேன். அவ்வளோ பயந்துக்கிட்டு வயிற்றில் புள்ளையும் வச்சுக்கிட்டு வரேன். பெட்டுக்கு வந்துட்டு பையனுக்கு மறுபடியும் அந்த ஜுரம் குறையிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. அருப்புக்கோட்டை ஜிஹெச்சில் நல்லா கவனிச்சாங்க. அப்புறம் வந்து என்னாச்சு, காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்சா 5 மணிக்கு வாங்க போகிறேன். ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டாங்க 5 மணிக்கு. கொடுத்ததுமே நான் வந்து நர்ஸிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து இவன் அந்த பையனுக்கு ரத்தத்தில் வந்து கிருமி இருக்குது, அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். நீங்கள் பெட்லேயே நீங்கள் ஒரு 4-5 நாள் இருக்க வேண்டியது இருக்குங்கிறாங்க. நான் சொல்கிறேன், மேடம் எனக்கு யாரும் இல்லை, நான் கல்யாணம் முடிஞ்சு என் வீடு வந்து கும்பகோணத்தில் இருக்குது. நான் இங்கே தற்சமயமாக ஒரு வேலையாக வந்தேன். அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். எனக்கு யாரும் இல்லை, என்ன செய்யணும்? வேறு வழி இல்லைம்மா, நீங்கள் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. வெளியில் போய் ஏதாவது ஆச்சுன்னா எங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் வரல. என் வீட்டுக்காரர் கும்பகோணத்தில் இருக்கார். என் மாமியாருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவர் அங்கே துணைக்கி இருக்கிறாரு. இங்கே வரல, என்னைய பார்க்க வரல அருப்புக்கோட்டைக்கு. அப்புறம் என்னாச்சு, டாக்டர்கிட்ட போய் காமிக்கவும் ஒரு 2-3 நாள் ஆச்சு. அப்படியே மேலெல்லாம் படபடையாக வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா பாவம், அவருக்கு வயசு இப்போ 75 வயசு ஆகுது. அவர் தாங்க எனக்கு டெய்லி அவங்க வீட்டிலேருந்து காலையிலைக்கும் மத்தியானத்துக்கு மட்டும் சோறு கொண்டு வந்துடுவார். நைட்டு வந்து நான் போய் கடையில் வாங்கிக்கிறணும். எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்கா வீட்டில் அப்போ இருந்தார். எங்கள் அப்பா கிளிஜோசியம் தான் பார்க்குறாரு. கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து வளர்ந்து வந்திருக்கோம். அப்புறம் என்னாச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டேன். நான் ஆஸ்பத்திரியில் இருந்த வரைக்கும் எங்கள் அக்கா ஒரே ஒரு வாட்டி வந்துச்சு. காசு வேணுமான்னு கேட்டுச்சு. வேண்டாம் இருக்குன்னு போயிடுச்சு. பிள்ளைக்கு எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கல. சரி ரைட், அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது அவங்க இஷ்டம். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, போயிட்டோம். வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போனால் ஒரு பணத்தால் தாங்க நிறைய குடும்பத்திலேயே சண்டை வருது. பணப்பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பணப்பிரச்சனையா சரி, அதோட சண்டை வந்துருச்சு. வயிற்றில் குழந்த, கையில் என் பையன், அவனுக்கு உடம்பு முடியல. பேக்கை தூக்குனேன், எங்கே போகனே தெரியல. நடு ரோட்டில் உட்காந்துருந்தேன் பிள்ளைய வச்சுக்கிட்டு. எங்கள் தெருவில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்த அக்கா, என் கூட வளர்ந்த அக்கா, எங்கள் ஜாதி இல்லை, எங்கள் சனம் இல்லை, என் கூட என் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எனக்கு சோறு போட்டு, என் பிள்ளைக்கு சோறு போட்டு, பஸ்ஸுக்கு காசு கொடுத்து, அவங்க அப்பா வண்டியில் என்னை உட்கார வச்சு பஸ் ஏற்றி விட்டு, எனக்கு டயப்பர் முதற்கொண்டு வாங்கி கொடுத்து, ஏன்னா மாதமாக இருக்கேன், அடிக்கடி யூரின் வரும்னு பயந்துக்கிட்டு டயப்பர்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்து என்னை அந்த அளவுக்கு பாதுகாப்பாக என்னை பஸ் ஏற்றி விட்டு, அவங்க ஃபோட்டோ நான் கீழே போடுறேன் பாருங்கள். நான் என்றைக்குமே நன்றி மறக்க மாட்டேன். நான் பிறந்த ஊர், என் சொந்தக்காரங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்னை வந்து பார்க்கல ஆஸ்பத்திரியில். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நமக்கு சொந்தக்காரங்க வந்து என்றைக்குமே உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கு வந்து பழக்கமானவங்க, தெரிஞ்சவங்க, நம்ம கூட இருக்க நண்பர்களே உதவி செய்வாங்க. என் கதையிலேருந்து இது உண்மை. அந்த மார்ச்சுரி பக்கத்தில் நடந்து வந்ததை என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நடுவில் இருக்குது, வார்டுக்கெல்லாம் தள்ளி இருக்குது, நடுவில் இருக்குது மார்ச்சுரி. அதை தாண்டி நைட்டு 8 மணிக்கும் காலையில் 5 மணிக்கும் நான் போயிருக்கேன் வயிற்று பிள்ளையோட. வாழ்க்கையில் இதை விட கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க 2 நாளாக.